إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பாவின் மூலம் நம்மிடம் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தன்மை அல்லாஹ் தன்னுடைய 99 திருநாமங்களில் ஒரு திருநாமமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த தன்மையை கொண்டு, இந்த சிறப்பை கொண்டு நபிமார்கள் சிறப்பாக்கி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனில் சிலாகித்து சிறப்பாக்கி பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த விசேடமான ஒரு குணமாக, ஒரு செயலாக இது இருந்தது. சொல்லால் சொல்லி காட்டினார்கள், செயலால் செய்து காட்டியிருக்கிறார்கள். உம்மத்திற்கு இதை செய்யும்படி ஏவியும் இருக்கிறார்கள். அப்படியான அற்புதமான ஒரு குவாலிட்டி, ஒரு குணம். நன்றியோடு நடந்து கொள்வோம், நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் என்பதுதான் அந்த அழகிய குணம். அன்பானவர்களே, அல்லாஹுடைய 99 திருநாமங்களில் ஷக்கூர் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர். வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் மிக நன்றி உள்ளவன், கஃபூர் மிக மன்னிப்பவன். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் ஷக்கூர் என்றும் சொல்லியிருக்கிறான். இன்னஹு கஃபூருன் ஷக்கூர். அவர் ரொம்ப பாவங்களை மன்னிப்பவன், ரொம்பவே நன்றி உள்ளவன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய நன்றி அல்லாஹ் அடியார்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பது. நாம் ஒரு சான் வந்தால் அல்லாஹ் பல சான்கள் வருவான். நாம் ஒரு முலம் வந்தால் அல்லாஹ் பல முலங்கள் வருவான். நாம் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருவான். நாம் கொஞ்சம் அல்லாஹ்வை நம் கையேந்தினால் அல்லாஹ் நெருங்கி விடுவான். நன்றி உள்ளவன். அல்லாஹ்வுடைய ரிட்டர்ன் சாதாரண ரிட்டர்ன் ஆக இருக்க முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் மிக 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 நன்றி உள்ளவன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பெயரிலேயே அந்த ஷுக்குர் என்ற நன்றியோடு நடந்து கொள்வோம் என்ற பெயரை, தன்னுடைய பெயரை அல்லாஹ் அதில் சேர்த்து வைத்திருக்கிறான். நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் வந்த நபிமார்கள் நன்றியோடு நடந்து கொண்டார்கள்.
அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவார்கள், அடியார்களுக்கும் நன்றி செலுத்துவார்கள். நன்றி உள்ளவர்கள், நன்றியோடு நடந்து கொள்பவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல நபிமார்களுடைய சம்பவங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை சேர்த்து சொல்லியிருக்கிறான். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றியுள்ள, நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள். அதுக்கு தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த சாதாரண விடயத்தை கூட பெருமனதோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். தான் உண்ணக்கூடிய உணவு, தான் குடிக்கக்கூடிய பானம், தான் உடுக்கக்கூடிய உடை, சாதாரண அன்றாட நாட்களில் மனிதர்கள் பாவிக்கக்கூடிய சாதாரண விடயங்களுக்கு கூட உளமாற மனமாற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை சிலாஹித்து இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக நன்றி உள்ள அடியாராக, ஷகூரா ரொம்பவே நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறான். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஷாக்கிரன் லிஅன்உமி. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்பாக்கியங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆட்சி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அஷ்குரு அம் அக்ஃபுர். இதை நான் நன்றி செலுத்துறதுக்கா அல்லது நான் நிராகரிக்கிறதா என்று பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு ஆட்சியை தந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரப்பி அவுஸிஅனி ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான பாக்கியங்கள், எண்ணிலடங்காத பாக்கியங்கள், எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்திருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு ஆளாக என்னை ஆக்கி வையா அல்லாஹ் என்று நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு குவாலிட்டி நன்றியோடு நடந்து கொள்வது, நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்வது. முதல் நன்றி, நம்மை படைத்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது. அன்பானவர்களே, நன்றி என்று வரும் பொழுது உலமாக்கள் சொல்கிறார்கள், 3 விஷயங்கள் சம்பந்தப்படுகிறது. நாவுடைய நன்றி, உடம்புடைய நன்றி, உள்ளத்துடைய நன்றி. அஷ்குருல் லிசானி, அஷ்குருல் அமலி, அஷ்குருல் பதனி, அஷ்குருல் கல்பி. இந்த 3 விஷயங்களும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு மனிதன் சரியான நன்றி செலுத்தின ஒரு அடியானாக மாற முடியும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நன்றியுள்ள அடியானாக இருங்கள் என்று ஏவி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் அப்படிதான் எங்களை பார்த்து சொல்கிறான், வஷ்குரு லில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன நிஅமத்துகளை, அருட்பாக்கியங்களை, செல்வங்களை, செழிப்புகளை, சுகண்டிகளை, நலவுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அந்த நன்றியை நாவால சொல்றது, இது அல்லாஹ் எனக்கு தந்தது, ஹதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய கொடை என்பதை வாயார சொல்வது. தன்னுடைய டேலண்ட், தன்னுடைய திறமை, தன்னுடைய கெட்டித்தனம், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய ஆளுமையை ஒதுக்கி ஓரம் தள்ளிவிட்டு ஹதா மின் ஃபضل ரப்பி, இது பியூர் அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய இரக்கம், அதனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று வாயார சொல்றது. இது அஷ்குருல் லிசானி. அஷ்குருல் கல்பி, உள்ளத்தால் எக்ஸெப்ட் பண்ணணும். உள்ளத்தோட வாயில் ஒன்று சொல்லுது, ஆனா உள்ளம் சொல்லுது இல்ல, உன்னுடைய டேலண்டும் இருக்குது, உன்னுடைய திறமையும் இருக்குது, உன்னுடைய முயற்சியும் இருக்குது என்று உள்ளம் சொல்லுது. நான் இல்லைன்றால் இது இருந்திருக்காது, நான் சம்பந்தப்படலாண்டால், ஏண்ட அறிவு ஆற்றல், ஏண்ட புத்தியில சம்பந்தப்படலாண்டால் இது கிடைச்சிருக்காது என்று சொல்லலாம். உள்ளம் சொல்றது இல்ல, ஏண்ட முயற்சியாக இருந்தாலும், என்னுடைய எஃபர்ட் இருந்தாலும், என்னுடைய சிரமங்கள் இதுக்குள்ள இருந்தாலும், இதுக்கு காரணம், இதுக்கு வாரது ஹதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று உள்ளம் ஏற்றுக்கொள்ளணும். அன்பானவர்களே, செயற்பாட்டின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, யார் யாருக்கு அல்லாஹ்
என்னென்ன அருட்பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ அதை ரிட்டர்ன் கொடுக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு உடம்பால செய்யக்கூடிய நன்றியாக இருக்குது. எந்த உறுப்புகளை தந்திருக்கிறானோ அந்த உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியதற்கு பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த அவயவங்களுடைய உறுப்புகளுடைய ஷுக்ர் அதன் மூலமாக செலுத்தப்படும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டிய நன்றி அது ஒரு நாளும் குறைக்க கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நன்றியோடு நடந்து கொள்வீங்கடா, நான் அதைவிட நன்றியோடு நடந்து கொள்வேன். லஇன் ஷக்கர்தும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றியோடு நடந்து கொள்வீங்களாக இருந்தால் ரிட்டர்ன் அல்லாஹ் சொல்கிறான் லஅஸீதன்னகும், என்னுடைய ரிட்டர்ன் அதிகப்படியாகத்தான் இருக்கும். நான் ரிட்டர்ன் தருவேன். ஏற்கனவே தந்திருக்கிறேன், அதுக்கு நன்றி செலுத்துறீங்க. நீங்க நன்றி செலுத்தினால் அதை அதிகரிப்பேன், பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், யாருடைய வாழ்க்கையில் நன்றியோடு உள்ள வாழ்க்கை முறை இருக்கிறதோ, குறை சொல்லாம, குறை காணாம, திருப்தி காணாம, வாழ்க்கை அப்படி போகாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்குமாக இருந்தால், எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிரமமான கஷ்டமான நிலைமைகளில் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குமாக இருந்தால், உலமாக்கள் சொல்கிறார்கள் 3 விஷயம் கிடைக்கும். ஒன்று ஹிஃப்துல் நிஅமா, அல்ல இந்த அருளை தந்திருக்கிறானோ அந்த அருள் அல்லாஹ் பாதுகாத்துடுவான். நிறைய அருட்களை தந்திருக்கிறான், நிறைய அல்லாஹ் பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த பாக்கியங்களுடைய பாதுகாப்பு முதலாவது கிடைக்கும். இரண்டாவது அந்த நிஅமத்துடைய அதிகரிப்பு, இன்க்ரீஸ், அதுல அதிகரிப்பு கிடைக்கும். முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது அதிகரிப்பு. மூணாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடியார்களுக்கு உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான். அந்த கூலி எப்படி இருக்கும், அது யாருக்கும் தஸவ்வூர் பண்ணி சிந்தித்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும் என்று. அன்பானவர்களே, உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும், நாவால சொல்லணும், செயல்களால நன்றிகளை வெளிப்படுத்தணும். அன்பானவர்களே, இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி. உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டிய நன்றிகளில், ஷுக்குர்களில் ஆக பெரிய ஷுக்குர் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் ஈமான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமானை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுக்கு ஈடான எந்த ஒரு ஷுக்ரும் கிடையாது. இதுக்கு ஈடாக எந்த விதமான ஷுக்ரும் கிடையாது. சொல்லிக் கொண்டிருப்போம், அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். யா அல்லாஹ், இஸ்லாத்தை தந்து எங்களை கண்ணியப்படுத்தி உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்து வஷ்ஷுக்ரு லில்லாஹ், எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் எல்லாம் உனக்கு மாத்திரம்தான். இஸ்லாத்துடைய ஈமானுடைய நிஅமத் உலகத்தில் மனிதனுக்கு கிடைத்த பெரிய நிஅமத். இதுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருப்போம். அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு ஷுக்ர் இருக்கிறது. கவனமாக கேளுங்க அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய நன்றி போக அடியாறுகளோடு சம்பந்தப்படக்கூடிய நன்றிய அல்லாஹ் நபியுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தையை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அழகான ஒரு புத்திமதியான வார்த்தை, அனிஷ்குர்லி வலிவாலிதைக். பிரிக்காம கெப்புடாம அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றனாக இருந்தால் குர்ஆன்ல தொழுக, ஜக்காத் என்றது போன்று பல இடங்களில் சில விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லி இருக்கிறான். அதில் ஒன்று, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அனிஷ்குர்லி, எனக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். வலிவாலிதைக, உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள். சில வேளை கேட்கலாம், உம்மா வாப்பாக்கு நாங்க ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்? உம்மா அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே சொத்து பத்துகள் வச்சிட்டு போகல. நாங்க பிறந்திருக்கிறோம், உம்மா வாப்பான்னு கூப்பிடுகிறோம். ஆனால் படிச்சது நாங்க, கஷ்டப்பட்டது நாங்க, முன்னேறினது நாங்க. உம்மா அப்பா எங்களுக்கு ஆரம்பத்துல வழியை காட்டினாங்க, நாங்க தான் வளர்ந்திருக்கிறோம் என்று யோசிக்கலாம். சில வேளை ஒன்றுமே செய்யலன்னு வச்சுக்கொள்வோம்.
அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த ஒரு செயல் போதும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது. கேள்வி கேட்க தேவையில்லை, நன்றி ஏன் செய்யணும், நன்றி உள்ளவர்களாக பெற்றோர்களுக்கு ஏன் இருக்கணும் என்று பெற்றோர்களை பார்த்து கேள்வி கேட்க தேவையில்லை. அன்பானவர்களே, அவர்களுடைய கடமைகள், அவருடைய தேவைகள், அவர்களுக்கு 3 கடமை இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோருடைய சுக்குர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமாக இருந்தால் 3 விஷயம் கட்டாயம் இருக்கணும். இந்த 3 விஷயங்களில் என்றால் அந்த நன்றி பூர்த்தியான நன்றியாக ஆக முடியாது. உலமாக்கள் சொல்கிறார்கள், முதலாவது அத்வா உலகும், பெற்றோர்களுக்கு துவா செய்யுங்க. உலகத்தில் நடமாடக்கூடிய சதகா ஜாரியா என்றால் பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகள் நடமாடக்கூடிய சதகா ஜாரியா. குர்ஆன் அல்லாஹ் அத நேரடியாகவே சொல்லி தந்திருக்கிறான். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆனில் நேரடியாக உள்ள வார்த்தை. ரப்பிர்ஹம்ஹுமா, உம்மக்கும் வாப்பாவுக்கும் யா அல்லாஹ் நீ உன்னுடைய அருளை, உன்னுடைய இரக்கத்தை, ரஹ்மத்தை கொடுப்பாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, நாங்க சின்னத்துல இந்த உம்மா வாப்பம் எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி உம்மா வாப்பக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்வாயாக என்ற துஆ குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்வா உலகும், நன்றி உள்ளவர்களாக நடக்கணுமா, எந்த கண்டிஷனும் இல்லாம துஆ செய்யணும். உம்மா செஞ்சிருந்தால், சொத்து பத்து தந்திருந்தால், குறிச்சி தந்திருந்தால், கடபூமியை தந்திருந்தால், எனக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தந்திருந்தால், இல்லன்பானவர்களே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் துஆ செய்ய வேண்டிய ஒரே ஒரு சுக்ர் இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆ அப்படியாகத்தான் இருக்கும். இரண்டாவது இஸ்திக்ஃபார் லஹுமா, உம்மா வாப்பாவுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய, உம்மா வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய நன்றியுள்ள ஒரு செயலாக இருக்கிறது. அல் இஸ்திக்ஃபார் லஹுமா, யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர் லீ வலிவாலிதைய, ரப்பிக்ஃபிர் லீ வலிவாலிதைய, என்ற பாவத்தை மன்னி, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ். அவர்களுக்கு அல் இஸ்திக்ஃபார் லஹுமா, பாவ மன்னிப்பு தேடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய குழந்தைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விட்டு போன நிலையான தர்மங்கள் என்று சொன்னார்கள். யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய துஆவில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று ரப்பிக்ஃபிர் லீ, என்ற பாவத்தை மன்னின்னு சொல்லக்கூடிய நேரம் வலிவாலிதைய, இந்த உம்மாவுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னி என்று சொல்றது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றியோடு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. 3 வஸ்ஸதகத்து அன்ஹுமா, உம்மா வாப்பாவுக்காக வேண்டி தர்மங்கள் செய்வது. இந்த ஹதீஸை கேளுங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி கத் மாத்தத், என் உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. அஃப அத்தஸத்தகு அன்ஹா, என் உம்முக்கு பகரமாக நான் ஏதும் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டாங்க. قال صلى الله عليه وسلم نعم عم سعد, உம்மாவுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க என்று சொன்னாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி, உம்மாவுக்கு தர்மம் செய்யணும், அது ரொம்ப விருப்பமானது, தர்மங்களில் சிறந்த தர்மம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் தர்மங்களில் எந்த தர்மம் ரொம்ப சிறந்த தர்மம் நான் உம்மாக்கு செய்யறதாக இருந்தால்? சொன்னாங்க, தண்ணீர் இல்லாத இடங்களுக்கு தண்ணீருடைய ஏற்பாடு செய்து கொடுங்கள். அன்பானவர்களே, பின்னொரு காலங்களில் பிரபலமாக பேசப்பட்டது இது இது சஅத் ரலியல்லாஹு குடும்பத்துடைய நீருடைய தண்ணீருடைய ஏற்பாடு என்று பேசப்படும் அளவுக்கு அவருடைய குடும்பத்துடைய உம்மாவுடைய வாப்பாவுடைய பேர்களில் தண்ணீருடைய ஏற்பாடு செய்து தர்மங்களே செய்து விட்டு போனார்கள். அன்பானவர்களே, பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், சிரமங்களில் இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்வது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடியவர்களாக, அவருடைய பொருத்தத்தை மாத்திரம் பெறுவதற்காக அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கிறது. கனிமானவர்களே, இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். இது ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, அன்பானவர்களே, நன்றியோடு நடந்து கொள்வது. இந்த செய்தியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இந்த செய்தி உங்களுக்கு அல்ல, உங்களோட துணைவிமார்களுக்கு, உங்களோட வீட்டில் உள்ள மனைவிமார்களுக்கு ஒரு செய்தி.
எந்த வீட்டில் உள்ள பெண்கள் மனைவிமார்கள் கணவர்மார்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வார்களோ அந்த வீடு பரக்கத் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். சொல்லிக் கொடுங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம். ஒரு நாளைக்கு இருக்கும், இன்னொரு நாளைக்கு இருக்காது. ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம், இன்னொரு நாளைக்கு கஷ்டத்தில் இருப்போம். அன்பானவர்களே, சிரமங்களின் போது பொருந்து கொள்ளக்கூடிய கனாஅத்துடைய தன்மையை வீட்டில் சொல்லிக் கொடுப்போம். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய வீடு அது பரக்கத்துக்குரிய வீடாக இருக்காது. சொல்லிக் கொடுங்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை புகழ்வோம். சொந்த கணவர் சிரமப்படுகிறார், பலவீனம் இருக்கிறது, குறை இருக்கிறது, முன்பின் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ஒரு கணவரை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம். உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள், இந்த வீட்டில் பெண்களுடைய வாயில் அல்ஹம்துலில்லாஹ் கணவரை நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இல்லையோ அந்த வீடு ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்க மாட்டாது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும். எவ்வளவு நலவு செய்தாலும் குறை காணக்கூடிய வீடாக இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டில் குதூகலத்தை ஜோய்ஃபுல்லை பார்க்க முடியாது. பிரச்சனை சிக்கல் நிறைந்த ஒன்றாக இருக்கும். வீட்டில் சொல்லிக் கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஏதாவது பலகீனங்கள் குறைகள் இருந்தால் அதை சொல்லுவோம். இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தீங்க என்றால் இதை விட நல்லா இருந்திருக்கும், மாஷா அல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, இதையும் நீங்க செய்வீங்க என்றால், இதையும் நீங்க பார்த்தீங்க என்றால் இதை விட சிறப்பாக இருக்கும் என்ற அழகான வார்த்தை பிரயோகத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி. நாலாவது அன்பானவர்களே, எங்களுக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் நலவுகள் உபகாரங்கள் செய்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு பாடசாலையில பாலர் பாடசாலை முதல் இன்று நாங்க மனுஷனாக வளர்ந்து சமூகத்துல நல்லொரு மனுஷனாக நிக்கிறதுக்கு எங்களோடு சம்பந்தப்படக்கூடிய பெற்றோர்களை தவிர்ந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சொந்த குடும்ப உறுப்பினர்கள், நான தம்பிமார், சொந்த சகோதரிகள், குடும்ப உறுப்பினர்கள், தன்னுடைய குடும்பம், தான் திருமணம் செய்திருக்கக்கூடிய மனைவியுடைய குடும்பங்கள், அன்பானவர்களே நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அயலவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர்கள், தட்டி கொடுத்தவர்கள், நல்ல வார்த்தை சொன்னவர்கள், கஷ்டமான நேரத்தில் உதவி செய்தவர்கள், சின்ன உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். சில வேளை நாங்க மறந்துடுறோம், வேகமாக மறந்துடுறோம், அவசரமாக மறந்துடுறோம். வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு, நாங்க இப்படி இருக்கிறதுக்கு சில வேளை அவர் காரணமாக இருந்திருக்கலாம். நான் நஷ்டப்பட்ட நிலைமையில அவருக்கு எனக்கு கை கொடுத்தார். அன்பான சில சில சின்ன சாதாரணமான விஷயங்கள், என் வாகனம் நடுவரில் நின்றுட்டு எனக்கு சின்னொரு 1/4 லிட்டர் பெட்ரோல் தந்திருக்கிறார். நான் இல்லை என்றால் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன், ஆனால் மறந்திருக்கிறோம். எங்காவது நாம் சிரமத்துக்கு முகம் கொடுத்தால் பாதையில தண்ணீர் தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில நமக்கு உதவியவர்களுடைய பட்டியலை நாம் மறக்க கூடாது. நமக்கு கல்வி கற்று தந்த ஆசான்கள், ஆசிரியர்கள், அவர்கள் ஹிதாயத் இல்லை என்றால் ஹிதாயத்திற்காக துஆ செய்வோம். அன்பானவர்களை நமக்கு ஆபாத்தா சொல்லி தந்தவர்கள் மறந்துட்டோம். சிலருக்கு பேரே தெரியாது. முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள், சில வேளை நாங்க சொல்றோம், நான் இந்த லெப்பகிட்ட ஓதுனேன், ஆனா பேர் தெரியாது. எனக்கு குர்ஆனுடைய ஆரம்பத்தை சொல்லி தந்த முஅல்லிமுடைய பேரை மறந்துட்டோம். எனக்கு படிச்சு தந்த ஆசானுடைய பேரை மறந்துட்டோம். ஓதி தந்த உஸ்தாதுடைய பேரை மறந்துட்டோம். எனக்கு நல்ல புத்திமதி சொல்லி தந்த நல்லவர்களை மறந்துட்டோம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் மறக்க கூடாது. நன்றியோடு நடந்து கொள்ளணும், நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி மறக்காதவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த அழகான ஒரு குவாலிட்டி, ஏதாவது அவர்களுக்கு யாரும் ஒரு நன்றி உதவி செஞ்சிட்டால், உபகாரம் செஞ்சிட்டால் உடனே ரிட்டர்ன் செஞ்சிடுவாங்க. ரிட்டர்ன் உடனே. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நலவு செஞ்சிட்டால் இருக்கிறதா இருந்தா உடனே ரிட்டர்ன் நலவு செஞ்சிடுவாங்க. எங்களுக்கு வீட்டுக்கு யாராவது சாப்பாடு அனுப்பி இருக்கிறாங்க ட்ரேல, இப்ப ஒரு பழக்கம் இருக்குது, அந்த ட்ரேய பிளேட்ட சும்மா அனுப்புறது இல்ல, ஏதாவது ஒன்று வச்சு அனுப்புவோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பண்பு. ஒரு ஹதியா வரும், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுல் ஹதியத, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வரும், ஹதியாக்கள் வரும், வ யுஸீபு அலைஹா, உடனே ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிடுவாங்க. எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வாங்கடா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில
எனக்கு பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்கல. ஆனா ஒரே ஒரு செயல் என் உள்ளத்துல ஒரு பொறாம ஒன்று இருந்துச்சு. என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சாப்பாடு செஞ்சா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நண்பிகளோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. சொல்லுவாங்க, இது கதீஜாவுடைய இந்த கூட்டாளியுடைய வீட்டுக்கு அனுப்பி வைங்க, அவங்க கதீஜாவோட கூட்டாளி. இன்னும் சில வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. சொல்லுவாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சரி விருப்பம், அந்த வீட்டுக்கும் அனுப்பி வைங்க. மனைவி வஃபாத்தாகி நீண்ட காலம், மனைவி வாழும் காலத்தில் யாரோடெல்லாம் நல்ல நடந்து கொண்டார்களோ, நண்பிகளாக இருந்தார்களோ, வாழக்கூடிய காலத்தில் நினைவுபடுத்தி அனுப்பி வைப்பார்கள். ஆனா நாங்க வாழ்க்கையில நிறைய பேரை மறந்துட்டோம் என்பானவர்கள். எங்களுக்கு உதவி செய்தவர்கள், முக்கு கொடுத்தவர்கள், முன்னுக்கு வர வழி வைத்தவர்கள், நாங்க நல்ல வாரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணினவர்கள், சின்னதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம். அன்பானவர்களே, அவர் கீழே இருக்கலாம், நாங்க மேல வந்து இருக்கிறோம். அவர்களை மறக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சுனிஅ இலைக்கும் மஅரூஃபன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு காரியம் யாராவது செஞ்சு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இருந்தால் ஃபகாஃபிஊ, அதுக்கு ரிட்டர்ன் செஞ்சிடுங்க, பிரதி உபகாரம் செஞ்சிடுங்க. அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாரோ உங்களுக்கு அந்த நேரம் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமாக இருந்தால், பிரதி உபகாரம் செய்ய முடியுமாக இருந்தால் உடனே பிரதி உபகாரம் செஞ்சிடுங்க. அதை பிற்போட்டுடுவானம், புறைக்கு பார்ப்போம், கையில காசு இல்ல, இப்ப கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல, கையில எது இருக்குதோ உடனே என்ன செய்ய முடியுமோ ரிட்டர்ன் செய்து விடுங்கள். சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைண்டால், செய்யறதுக்கு ஒன்றும் கையில இல்லைண்டால் வார்த்தையால் சொல்லிவிடுங்கள், ஜஸாகுமுல்லாஹு கைரா, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை தருவானாகண்டே. வாயார நல்ல துஆ செய்யுங்க. சிலவங்களுக்கு வாயார துஆ செய்வதற்கு கூச்சத்தன்மை இருக்குது. உதவி செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ்வோட வியாபாரத்தை பரக்கத் செஞ்சு வைக்கட்டும், அல்லாஹ்வோட வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கட்டும், அல்லாஹ்வோட வாழ்க்கையை கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை ஆக்கி வைக்கட்டும், துனியா ஆகிரத்துடைய நலவுகள் அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும். வாயை நிரம்பிய உள்ளம் குளிரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இது துஆ. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்காவது உதவி செஞ்சு அவர் ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொன்னால் ஃபக்கத் அப்லக ஃபி ஸனா, அவர் வார்த்தைகளில் புகழ்களில் ஆக உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, எங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ எங்களோட பட்டியல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு துஆ செய்வோம். வாழ்பவர்களாக இருந்தால் போய் சந்திப்போம், அந்த விஷயங்களை நினைவுபடுத்துவோம். உங்களாலதான் நான் இப்படி இருக்கிறேன், உங்களாலதான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், அவருடைய காது கேட்ப சொல்லுவோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொல்றான், உங்களுக்குரிய நிஅமத்தை நீங்க சொல்லுங்க, அதை வெளிப்படுத்துங்க. உலமாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட சொல்வதனால் அவருக்கு பெருமை வருமோ அவர்கிட்ட மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. இல்ல யாரெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ, மாஷா அல்லாஹ் என்ன வந்து சந்திச்சு எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறார் என்றால் அவர் இன்னும் சந்தோஷப்படுவராக இருந்தால் அவருக்கு துஆ செய்யுங்க, பேரை சொல்லுங்க, நான் இன்னாரால தான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். முன்னுக்கு வந்தவர்களை மறக்க கூடாது. ஏனியை ஏறி வந்திருக்கிறோம், தட்டி விட்டு வந்த ஸ்தானத்தை மாத்திரம் சொல்லாமல் இவரால தான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், இவரால தான் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்று நாம் சொல்வதற்கு ஒரு நாளும் கஞ்சத்தனம், கருமித்தனம், கசடத்தனம் படவே கூடாது. வாய் நிரம்ப சொல்லுவோம், இவர்தான் எனக்கு காரணம். அது வாயார சொல்லுவோம். அதனால் அன்பானவர்களே, உலகத்தில் வாழும் பொழுது நன்றியோடு நடந்து கொள்வோம், நன்றியோடு நடந்து கொள்வோம். யாரெல்லாம் எங்களுக்கு ஏதாவது என்ன செய்திருக்கிறாள், சிறிய பெரிய ஒரு சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பங்களில் நன்றியோடு நடந்து கொள்வோம், ஷுக்ருடையவர்களாக இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள், நாமும் தொடர்ந்து ஓதி வருவோம். இந்த நோட்டீஸ் போர்டிலையும் போட்டிருக்கிறது அழகான ஒரு துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக். மூணு விஷயத்துக்கு உதவி செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்டாங்க. ஒன்றே, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக், யா அல்லாஹ் நான் உன்னை திக்ர் செய்யணும், உன்னை துதிப்பாடணும், உன்னை புகழணும், நான் திக்ர் செய்யணும், அதுக்கு நீ உதவி செய். வஷுக்ரிக், நான் ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கணும், நன்றி செலுத்தக்கூடியதுக்கு நீ எனக்கு உதவி செய். வஹுஸ்னி இபாதத்திக், நல்ல அமல் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்து
3 விஷயம் கேட்டாங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி லக ஸக்காரா வலக ஷக்காரா, யா அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்கி வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் துஆ கேட்போம், நாவால புகழுவோம், உள்ளத்தால யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்களோ உள்ளத்தால மனமாற துஆ கேட்போம். அவருடைய காதுகள் கேட்பதற்கு, உள்ளம் குளிர்வதற்கு அவர்களை போய் சந்திச்சு அவர்களுக்கு துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நன்றியுள்ள அடியார்களாக ஆக்கியருள்வானாக. அவருடைய நிஅமத்களை பெற்று பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஷாக்கிரீன்களாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வாயாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை அல்லாஹ் பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யாரெல்லாம் பெற்றோர்கள் கபராளிகளாக வந்திருக்கிறாங்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ அருள் செய்திரியா அல்லாஹ். அவருடைய தங்குமிடங்களை சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலவாக ஆக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு பூரண ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், சலாமத்தை கொடுத்துறியா அல்லாஹ், சிரமங்களை நீக்கிறியா அல்லாஹ், சீதவிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், முடிவுகளை நல்லதாக்கிறியா அல்லாஹ். எங்களோட முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், கலிமாவுடைய முடிவுகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், நல்ல மௌத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட மௌத்தை யாருக்கும் கஷ்டமாக்கிடாதையா அல்லாஹ், எங்களோட மௌத்தை யாருக்கும் சிரமமாக்கிடாதையா அல்லாஹ், சலாமத்தான ஆஃபியத்தான மௌத்தை தந்திரியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் எங்களுடைய ரூஹ்களை நீ பெற்றுடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனில் சிரமத்தோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கடும் சிரமத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாய். நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ். எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளை கொண்டும் அவர்களை நீ சந்தோஷமாக்குவியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்தியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.